கிணறு ஊர் கிணறு சும்மா சிம்பிளாக தான் காமிக்கிறேன். இப்போ ஊர் கிணறுல நான் இறங்க போகிறேன். அந்த படிக்கட்டு எத்தனை படிக்கட்டு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நான் இறங்கறது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அந்த அந்த இப்போ ஊர் கிணறு எவ்வளோ பெருசாக உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் மக்கள் வந்து எல்லோரும் பார்த்துங்க, எந்த கிணறு எல்லா பெரிய பெரிய கிணறுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் பதிவு போட்டேன். நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து கரெக்டாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும். நம்ம வந்து முதல்ல 85 வருஷம் கதையை தான் பேசுகிறோம், இப்போ கதை பேசலை. இவ்வளோ கதையை நான் என்றைக்கு பேச மாட்டேன். இந்த பழையாத கதை தான் பேசுவோம். 85 வருஷம் கதை நம்ம வந்து கிணறு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி ஒரு சிரிப்பேன், நீங்களே சிரிப்பேன், நானே சிரிப்பேன். இப்போ வந்து நம்ம வந்து கிணத்துக்குள்ளே இப்போ இறங்க போகிறேன். சும்மா எல்லாம் ஒரு ஆக்ஷன் தானே, சும்மா எல்லாம் நடிப்பு தானே. இப்போ இந்த கிணத்துக்குள்ளே இது உண்மை. சும்மா அதை ஜாலியாக பேசுவோம். அப்படி பேசுவோம், இப்படி நிறைய அப்படின்னு பேசுவாங்க, இப்படியும் பேசுவாங்கள்ல. அதே மாதிரி நானும் அப்படி பேசுகிறேன். இந்த கிணறு வந்து 85 வருஷம் கிணறு, தோண்டின கிணறு. இப்போ வந்து நான் இப்போ இறங்க போகிறேன். அந்த கிணத்துக்குள்ளே இறங்க போகிறேன். பார்த்துருங்க, போகிறேன். இப்போ கண்டிப்பாக இறங்குவேன். இறங்காமல் போக மாட்டேன். அது இப்போ சைடில் என்னென்ன உடஞ்சிருக்கு பாருங்கள். சைஸில் என்னென்ன உடஞ்சி கிடக்குது, என்ன சிமெண்ட்லாம். இது வந்து மண்சவர் வந்து மண்சவர் கிணறு. ஆனால் வந்து இந்த கிணத்துக்குள்ளே நான் இப்போ இறங்க போகிறேன். அதை ஃபுல்லாக அந்த வீடியோ சொல்லிட்டேன். என் வீடியோ ஃபுல்லாக இறங்கி வரும் கவர் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறேன். மக்கள் அதை என்னை பார்த்தோன்னு இப்போ பாருங்கள். அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அது என்னென்ன இப்போ எத்தனை படிக்கட்டு இருக்குது, என்னென்ன சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். சொல்லாமல் விட மாட்டேன். உள்ளே இறங்கும்போது கண்டிப்பாக சொல்லுவேன். சுற்றி மாதிரி பார்த்துருங்க. முதல்ல சுற்றி வரும் பார்த்துங்க. சுற்றி வரும் பாருங்கள். வேறு ஒன்றும் பார்க்கணும், சுற்றி வரும். இது வந்து ஒரு கிணறு 85 90 வருஷம் இருக்கும், எனக்கு கட்ட தெரியல. இது பழைய கிணறு. இருந்தாலும் இந்த கிணத்துக்குள்ள நம்ம இறங்க போகிறோம். அதுதான் இந்த பதிவு நீங்கள் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுவீங்க, என்னப்பா மேலே எதோ கிடக்குதே அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் நவட்ட போகிறேன். மேலெல்லாம் அந்த அது கிடக்குது, அது கிடக்கு. எனக்கு எல்லாம் தெரியுது. நீங்கள் சொல்கிற கரெக்டாக தான் புரியுது. கிணறு ஃபுல்லாக காமிக்கிறீங்க, வருத்தப்படுவீங்க. காமிக்கிறேன், சும்மா சிம்பிளாக காமிக்கிறேன். அப்புறம் ஃபுல்லாக இறங்குறது காமிக்கிறேன். கிணறு பாருங்கள், தெரியுதா? நீங்கள் கிணறு பாருங்கள். கிணறு தெரியும், கண்டிப்பாக தெரியும். மக்களுக்கு தெரியும். என் மக்கள் கரெக்டாக இருப்பாங்க. என் மக்கள் வீடியோ பார்க்குறேன், எத்தனை மக்களும் கரெக்டாக மைண்டோடு இருப்பாங்க. எந்தெந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோங்க அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அது பார்த்தீங்களா? ரைட், ஓகே. பார்த்துருங்க, கிணறு பார்த்துருங்க, ஃபுல்லாக பார்ப்போம். நீங்கள் நம்ப முடியல. நீங்களாம் நம்ப முடியும். அதில் ஃபுல்லாக கடைஞ்ச நீங்களாம் எல்லாரையும் நீங்கள் பார்த்துவீங்க. நான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாக காமிச்சா தான் நாங்கள் வந்து பார்ப்போம்னு சொல்லுவீங்க. நான் ஃபுல்லாக தான் காமிக்கிறேன். ரைட்டு. இப்போ வந்து பாருங்கள், இப்போ உள்ளே இறங்க போகிறேன். அந்த வீடியோ வந்து இப்போ தான் முதல்ல காமிச்சிருக்கேன். நான் தான் இறங்க போகிறேன். இந்த இதெல்லாம் நான் தான் இறங்க போகிறேன். கண்டிப்பாக இறங்குவேன். இறங்கி என்னென்னு பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு போங்க. நான் இப்போ உள்ளே வந்து என்னென்ன கிடக்கு, என்னென்ன இதுன்னு கரெக்டாக தெரில. ஆனால் எல்லாம் மேலாம் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பிட்டு காமிச்சேன். அந்த பிட்டுக்குள்ளே காமிச்சது சரி. இப்போ இந்த கிணத்துல வந்து ஏதாவது ஒன்று இறங்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இறங்க தான் போகிறேங்க. சொல்லுவேன், நீங்கள் அப்படியே பேசுவீங்க. நீங்களும் அப்படியே ஃபுல் வீடியோ பார்க்கணும், நல்லா இருக்கணும். இப்போ இது இறங்கிடுவேன். ஆனால் வந்து கயிறு ஒரு ஆளுக்கு அது இப்போ எத்தனை அடி இருக்குன்னா, இப்போ இந்த கிணறு வந்து பார்த்துருங்க. இந்த கிணறு வந்து 150 200 ஒரு 500 அடி கீழே தான் கிணறு இருக்குது. அது நான் கணிப்பு போட்டேன். அந்த கயிறு வந்து இப்போ 36 அடி தான் நாங்கள் கயிறு வாங்கிட்டு வந்தோம். அந்த 36 அடி கயிறு பற்ற மாட்டேன், இறங்க முடியலன்னா அந்த கயிறு வந்து இறங்க முடியல. அதனால தான் இப்போ நம்ம 36 அடின்னு ஒரு 50 100 அடி வாங்கிட்டு வாங்க சொல்லிருக்கேன். கயிறு வாங்க போயிருக்காங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க. நான் இப்போ எல்லாம் நாங்கள் அந்த வீடியோ வந்து அதை தான் சொல்ல போகிறோம். நன்றி. கிணறு ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் என்னப்பா இவன் புதுசாக ஏதாவது மண்டலமே பேசியிருக்கான்னு நினைப்பீங்க. நான் மண்டலமே இல்லை. எனக்கு அடுத்த வீடியோ போகிற போகிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஒரு வீடியோ போட போகிறேங்க. என்ன வீடியோவில் தான் இப்போ வரப்போகிறேங்க. இருந்தாலும் என் மக்கள்கிட்ட சொல்லணும். பாருங்க. சரி, இப்போ வந்து நம்ம அந்த இறங்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுங்களாம். கயிறு வாங்க போயிருக்காங்க. கயிறு வாங்கிட்டு வரட்டும். நம்ம அது வரை கொஞ்சம் வெயிட்டிங் இருப்போம். வேறு வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். வேறு வீடியோ ஒரு சின்ன இது மல்லிகை செடி பார்த்தது இல்லையே. அது உண்மையான பதிவு. இது உண்மையான பதிவு. கரெக்டாக 23.5 வருஷம் ஆச்சுங்க.
23 வருஷம் இந்த மல்லிகை செடி பாருங்க. வாங்க வாங்க மல்லிகை செடி வாங்க. முதல்ல வந்து மூட்டை காமிக்கிறேன். முதல்ல வந்து மூட்டை தான் காமிக்க போகிறேன். மூட்டை காமிக்க போகிறோம். 23 வருஷம் ஆச்சு இந்த மல்லிகை செடி. பெரிய மூடு பதிலா கோயில் பற்றி கூட நிற்க முடியாதுங்க. பதிலா மேலே சாக்கு இருக்குது, தப்பாக நினைக்க வேண்டாம். சாக்கு எனக்கு எடுத்துட்றேன். ரைட், ஓகே. பதிலா 23 வருஷம் ஆச்சு இந்த மல்லிகை செடி. மூடை தான் காமிக்கிறேன். எனக்கு எவ்வளோ பெரிய தலை தான் இருக்கும் பாருங்கள். அப்போ காமிக்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ டப்புன்னு என்னீங்கன்னா மாதிரி நான் என் வீடியோ நீங்கள் பார்க்க போறிய, பார்க்க மாட்டிய. இருந்தாலும் பழையபடி சொல்ல முடியல. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஓடுறக்கே பெரிய கதை. இந்த கதை முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்து நம்ம எதுனாலும் நம்ம என் மக்கள்கிட்ட எதாவது பேசும்போது அது எதாவது பேசும்போது 5 நிமிஷம் பார்ப்பாங்க, 10 நிமிஷம் பார்ப்பாங்க. அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணுங்கிறாங்க. நம்ம லேடிஸாக கவர் பண்ணுறதுக்கு நம்ம உண்மையாக சொல்ல போகிறோம். நம்மளுக்கு தேவையில்லை, அடுத்துக்கு நேரம் தேவையில்லை, நம்ம நேரத்தை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம நேரத்தை பேசுகிறோம். 25 வருஷம் ஆச்சு. நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அடுத்த வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்த்தாலும் போதும், நீங்கள் பார்க்க மாட்டியா, அது எனக்கு தெரியும். எனக்கு இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன கேட்குறேன், 25 வருஷம் இந்த மல்லிகை செடி வச்சுட்ருக்குங்கோ. யார்? நான் தான் ஒரு யாரு? நான் தாங்கோ. பதிலா நான் தான் வச்சுருக்கேன். எனக்கு யாரும் வைக்கல. நான் அந்த ஆசைப்பட்டு வச்சேன். பெருசாக உங்களுக்கு காமிக்கல. இப்போ காமிக்கிற பாருங்க. இப்போ காமிக்கிற பாருங்க. பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி பச்சை பசீர் இருக்கு பாருங்க. என் செடியை பாருங்கள். நீங்கள் செடியெல்லாம் இங்கே ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து லேடிஸ் பார்க்கணும், சென்ஸ் பார்க்கணும், ஒன்றும் தெரிய மாட்டேங்க எனக்கு அதனால தெரியாமல் முடிச்சுருக்கிறேன். மல்லிகைப்பூ பாருங்கள், பட்டப்பட்டன்னு பூத்து கிடக்கு பாருங்க. என்ன அடுத்த வீடியோ போட போகிறேன். அடுத்த வீடியோ இப்போ இறக்கத்தான் போகிறேன். நீங்கள் வந்து என் வீடியோ பார்க்க முடியும் எனக்கு தெரியும். எனக்கு என் வீடியோ தயவு செய்து நீங்கள் பார்க்கவே வேண்டாம். உங்களுக்கு தள்ளி விட்டு போங்க. தயவு செய்து உங்களுக்கு பிடிக்கலாம் தள்ளி விட்டு போங்க. எனக்கு நல்லா இருப்பியா. உங்களுக்கு மனசு இருந்தால் பாருங்கள். அடுத்து வேண்டாம். என்னோடய பதிவு ஷார்ட் வீடியோ எந்த வீடியோ தான் சொல்லுவேன். என்னோடய பதிவு எப்படி சொல்லுவேன். எனக்கு என் வீடியோ நீங்கள் பார்க்க பிடிக்கலையா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. நான் வந்து இப்படி தான் அப்படியும் பேசணும்னு நினைக்கிறேன். நான் சும்மா அப்படி இறக்கவே பேசுவேன். என் மக்கள்கிட்ட எல்லாம் பேசாமல் ஏன்ட்ட பேச போகிறேன். என் மக்கள்கிட்ட ஜாலியாக பேசுவேன். என் மக்களும் தம்பி என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனே அப்படியே ஏதாவது சமாளிச்சிருவேன். என் மக்கள் வந்து எதாவது ஜாலியாக பேசணும்னா நம்ம வந்து நம்ம வீடியோ எதுக்கு போகிறோன்னா மக்கள்கிட்ட ஜாலியாக பேச வரோம். ஜாலியாக பேசிட்டு ஏதோ ஒன்று பேசுவோம், அது ஒன்று பேசுவோம், இது ஒன்று பேசுவோம். ஏதாவது பேசும்போது நம்ம ஜாலியாக இருக்கும். அதுதான் நம்ம மக்கள்கிட்ட வந்து எதாவது பேசும்போது நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ இப்போ இன்னும் 10 நிமிஷம் இன்னும் ஒரு வீடியோ இருக்க பாருங்க. இந்த வீடியோ லோடிங் ஆகணும் வருது. இன்னொரு வீடியோ இருக்க போகிறேன். எனக்கு அந்த ஒரு புதுசாக என்ன ஒரு காமிக்கணும். இந்த இன்னொன்று புதுசாக என்ன என் வீட்டுக்குள்ளே வச்சுருக்குங்கோ. வெளியே இடத்துல காமிக்க வேண்டாம். நம்ம எதுக்கு அடுத்த இடத்துக்கு போனோம். நம்ம வீட்டுக்குள்ளே இன்னொரு புதுசாக இருக்கு பாருங்க. அந்த இடத்த காமிக்கணும். நீங்கள் அது நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னப்பா அடுத்த வீடியோ என்ன புதுசாக நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் தெரியாது. ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க இது வந்து இப்போ முதல்ல இந்த வேறு வார்த்தை சொல்லணும். தலைவரே என் வீடியோ பார்த்தா உங்களுக்கு வியூஸ் போய் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன். அப்படி நினைக்கணும். அது என்ன அடுத்த வீடியோ போடுறேன் பாருங்கள். அப்படி அந்த வார்த்தை வரோம் பாருங்கள். நம்ம வந்து என் வீடியோ நீங்கள் பார்க்காண்டா, எனக்கு வியூஸ் வேண்டாம். நம்ம வந்து நீங்கள் டைம் நீங்கள் நினைக்கிறீங்க லாங் வீடியோ போடுறானே இவனுக்கு என்ன எனக்கு பிரச்சனை கேட்பீங்க. கண்டிப்பாக கேட்பீங்க. போதும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு எனக்காக இத்தனை நிமிஷம் ஒதுக்கி என்னை இதை பார்த்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி. எனக்காக ஆதரவு கொடுங்க. எல்லா மக்களுக்கும் ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி.